அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த வருடம் குரு வக்ரமாகிறாரு. 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். குரு பாருங்கள், இயற்கை சுபகிரகம். நவகிரகங்களே 9 கிரகங்களே மாபெரும் சுபகிரகம் குரு பகவான் தான். அதுக்கப்புறம் தான் சுக்கிரன், சந்திரன், புதன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரிங்களா? இருக்கிறது நல்ல ஒரு கிரகம் குரு. அந்த குரு வக்ரமானால் என்னென்ன பலன்கள் கொடுப்பார், என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். எப்போ குரு வக்ரமாவர் பார்த்தோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரமாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மாதம் வருங்க. 4 மாதம் இந்த குரு வக்ரமாகறனால என்னென்ன பலன்கள் கொடுக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லாமே பார்த்துடலாம். குரு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு உண்டான பிளானட்டே குரு பகவான் தான். தங்கத்துக்கு அதிபதி குரு. ஒருத்தர் நல்ல உடம்பு ஃபுல்லாக தங்க நகைகளாக அணிஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க ஜாதகத்தில் குரு வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். புத்திர காரகன் குரு. ஒருத்தர் குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னா ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், மற்றும் குரு நல்லா இருக்கணும். அப்போ இந்த குரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? குரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க. ஏன்னா சுபகிரகம், அவர் நல்லவர். அவர் நல்லது மட்டுமே கடமைப்பட்டவர். நல்லது மட்டுமே தான் பண்ணுவார். ஒரு சில லக்னங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு கெட்டது பண்ணுவார். ஜாதக அமைப்படி ஒரு சில இதுக்கு மாறும். ஆனால் பொதுவாகவே இயற்கை சுபகிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். குரு கெட்டே போகக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு ஜாதகத்துலையும் குரு வலிமையாக இருந்தால் தான் அவங்களால தங்க நகைகளை அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, நல்ல செல்வம், அதாவது புத்திர பாக்கியம் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடலாம். சரிங்களா? குரு ஒரு நல்ல கிரகம். அந்த நல்ல ஒரு கிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு குரு கடமைப்பட்டவர்னு சொல்லிடலாம். குரு வாரி வழங்குவார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு இடத்து மேலே குரு 12 ராசியில் குரு ஒரு இடத்து மேலே பார்த்துட்டாருன்னா அந்த இடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் குரு நிவர்த்தி பண்ணிடுவார். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னா ஒரு பாவகிரகத்துக்கு மேலே ஒரு குருவோட பார்வை விழுந்துச்சுன்னா அந்த பாபத்தன்மையெல்லாம் விட்டு விலகி சுபகிரகத்தோட இந்த ஒளி இருக்கிறனால சுபத்தன்மையாக மாறிடுங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ கெடுதலான விஷயங்கள் பண்ண முடியாமல் குரு தடுத்துருவார். கெடுதல் நடக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டாரா? இயற்கை சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம், நவகிரகங்களே 9 கிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரான்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. கெட்டு போயிட்டாருன்னா சில விஷயங்கள்லாம், சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவார் குரு. இப்போ உங்கள் ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதாவது பார்த்திங்கன்னா குரு நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, இல்லை மற்ற கிரகங்கள், நவகிரகங்களில் வேறு என்னென்ன கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி என்ன, உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே, பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான பலன் தான் பார்க்க போகிறோம். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மேஷராசி. காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசினியர்களுக்கு குரு வக்ரம் அடைகிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். குரு யார்? மேஷராசிக்கு யார்? உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி பிளானட்டே பார்த்தீங்கன்னா குரு. அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி விரயஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. ஆனால் நல்லவர், உங்கள் ஜாதகத்துக்கு குரு நல்லவருங்க. அவர் 2ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகிறார். 2ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகறதுனால குரு வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். இயற்கை சுபகிரகம் பார்த்திங்கன்னா வக்ரமாகறதுனால ஒரு ஸ்பீடாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த 9ஆம் இடத்து பலனும் 12ஆம் இடத்து பலனும் 2ஆம் இடத்துலேருந்து வேகமாக செயல்படும். அப்போ 2ஆம் இடங்கிறது என்ன? குடும்பம், தனம், வாக்கு. அப்போ குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் விலக போகுது. பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம் இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு அதேமாதிரி தந்தை வழி பூர்வீக சொத்து. ஏன்னா 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகிறார். அப்போ தந்தை மூலமாக பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 2ஆம் இடத்துல குரு வக்ரமாகறதுனால, அவர் வேகமாக செயல்படுறதுனால பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? குரு வக்ரமாகிறது உங்களுக்கு நல்லது தான். அவர் ஸ்பீடாக செயல்படுறார். அப்போ வேகமாக இயங்குறதுனால உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. முக்கியமாக சொல்லப்போனால்
மேசராசி நேயர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர், ஒரு சில பேர்லாம் பாருங்கள், பொருளாதார வளர்ச்சி இல்லைங்க சார், முன்னேற்றம் இல்லை, வருமானம் வரமாட்டேங்குது, கடன் தொல்லையால் அவதிப்பட்டுருக்கோம், ஒரு வருமானத்துக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கோம், யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, அதிர்ஷ்டமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இப்போ 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலேருந்து வக்கரமாகறனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபார்ச்சூன், லக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 4 மாதம் உங்களுக்கு உருவாகும். அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 மாதம் வரும். இந்த 4 மாதத்தை நல்லபடியாக மேசராசினியர்கள் பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? அப்போ 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலேருந்து எங்கே வக்கரமாகிறார். அப்போது நல்ல தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சோன்னு சொல்லிடலாங்க. நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உங்களுக்கு. அது 12ஆம் இடங்கிறது வெளிநாட்டு பிரயாணம். வெளிநாட்டு போக முடியலைங்க சார், மன உளைச்சலில் இருக்கும், அடுத்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருது, எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுலாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஸ்பீடாக நடக்குங்க. அந்த 4 மாத காலகட்டங்கள் வேகமாக நடக்கும். வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்க வெளிநாடு போக முடியுங்கனால. சரிங்களா? ஒரு பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், முதலீடு போகணும்னு நினைக்கிறேங்க சார், பணம் இல்லைங்கிறவங்க முதலீடு போடுவீங்க. கடனோட வாங்கியாச்சும் முதலீடு போட போகிறீங்க. ஏன்னா கடன் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு உருவாக போகுது. என்ன காரணம்னா, குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுக்கு 9ஆம் இடத்தை அதாவது குருக்கு 5, 7, 9ஆம் பார்வை இருக்கும். சரிங்களா? குரு 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 5ஆம் பார்வை எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கேட்ட கடன் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? குரு வக்கரமாக இருந்தாலும் அவரோட பார்வைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லிடலாம். அப்போ நல்ல வேலை, நல்ல பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெரிய கடன் வச்சுருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க. இந்த 4 மாத காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். சரிங்களா? கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. எதிரி இருக்காங்க சார், எங்களால் வளர முடியல, வளர விட மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒன்று தடை பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்களை வளர விடாமல் தடுத்துகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் எதிரி தொல்லை உங்களை விட்டு விலகும். அதேமாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, இதில் ஒன்று போய் லாக் ஆகிருந்தீங்கன்னா, மாட்டியிருந்தீங்கன்னா கூட அதிலிருந்து கூட வெளியே வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அப்போ நல்ல வேலை, நல்ல பொருளாதார முன்னேற்றம், வேலையில் இடமாற்றம், பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை விலகிறவங்களுக்கு, உடம்புலேருந்து வியாதி உங்களுக்கு விலக ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே இந்த 4 மாதம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? இப்போ குரு வேறக்க பார்ப்பார். உங்கள் குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடத்துங்கிறது திடீர் அதிர்ஷ்டம். அப்போ குரு மகர ராசியும் பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். திடீர் அதிர்ஷ்டமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த காலகட்டங்கள்லாம் ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்லிடலாம். ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த லாட்ரி ரேஸில், இந்த பங்குச்சந்தை, சூதாட்டம் இதிலெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அதில் பணம் ஈட்டக்கூடிய அமைப்பு, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த குரு வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. பயன்படுத்திக்கிங்க. முன்னோர்களோட சொத்து, 8ஆம் இடத்தை குரு பார்த்துட்டா திடீர் அதிர்ஷ்டம், அடுத்தவங்களோட பணம் உங்களுக்கு வரும், அடுத்தவங்களோட சொத்து உங்களுக்கு வரும். நிலுவையாக நின்றுருக்கும், அப்படியே பெண்டிங்காகவே இருக்கும். முன்னோர்களோட சொத்து உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும், பூர்வீக சொத்து கிடைக்காமல் இருக்கும். இதெல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகும், உங்கள் ரூட்டு கிளியர் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? முன்னோர்களோட சொத்து கைக்கு வரப்போகுது, அடுத்தவங்களோட பணம் கைக்கு வரப்போகுது, உங்களுக்கு கேட்ட உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. இதெல்லாமே நடக்குங்க. வெளிநாட்டு ஆசை இதெல்லாமே உங்களுக்கு நிறைவேறும், கவலையப்படாதீங்க. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே சொந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? தொழிலை மாற்றலாம், இந்த காலகட்டங்கள் நீங்கள் தொழிலை மாற்றலாம், வேலையை மாற்றலாம். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு உருவாகும். இந்த குரு வக்ர பயிற்சி அனைத்து மேசராசினியர்களுக்கும் நிறைய நல்ல பலன்கள் கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. வேலை, தொழில், வருமானம் இதெல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பணப்பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. புதுசாக கடன் வாங்கணும், அந்த பேங்க் லோன் கிடைக்காம இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? வீடு கட்டுறக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் பேங்க்கில் லோன் கிடச்சிரும், லோன் அப்ரூவ் ஆயிடும் உங்களுக்கு. பெரிய கடன் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் கடன் சுமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள், அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? மேசராசினியர்கள் இந்த குரு வக்ர பயிற்சி மூலமாக நல்லா இருக்க போகிறீங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. நல்லா இருக்க போகிறீங்க. நல்லபடியாக அந்த 4 மாதத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். கோச்சார பலன் ஒரு ஜென்ரலாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்க பிறப்பு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே
உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.